தண்ணி நிலத்தடி நீர் இல்லைன்னு போர் போடுறாங்க, அதனால கொஞ்சம் இரைச்சல் சத்தம் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா, கவனமா பண்ணுங்கப்பா. root 2h8 q to d1 night d1 root d1 q வச்சு பத்திட்டா அடிச்சு எடுத்துடலாம். சிறப்பு. root 2 e1 விளையாடுங்க. சிறப்பு. root 2 c1 root 2 c raised 1 விளையாடுங்க. சிறப்பு. root 2 e1 விளையாடுங்க. சிறப்பு. உறுதியா தெரியுதுன்னா ஆடிடுங்க, சந்தேகம் இருக்க மாட்டேங்குது. சிப்பாய் அடிச்சு மாட்டிடலாம். விளையாடுங்க. சிறப்பு. அவங்க குயின் வெட்டணும். வெட்டிடலாமா? விளையாடுங்க. சிறப்பு. அவங்க ரூக்கு வெட்டணும். மந்திரி எடுத்துடலாம். அவங்க மந்திரியை எடுத்துடலாம். செக்மேட் வரையா. சிறப்பு. சிறப்பு. அத queen to d1 விளையாடுங்க. q to e4 விளையாடுங்க. சிறப்பு. queen to g4 காந்தி 4 q to g5 double attack விளையாடுங்க. சிறப்பு. சிப்பாய் அடிச்சு மாட்டணும். சிறப்பு. pawn h5 விளையாடுங்க. குரு ஆயிடுனா அத சிப்பாய் அடிச்சு மாத்துது. அவங்க ரூக் கட்டணும். இல்ல வெட்ட கூடாது. q to f2 விளையாடுங்க. சிறப்பு. q to f1 root to f1 root to f1 சிறப்பு. ஆடுங்க. q to d6 checkmate இல்ல. அப்புறம் q to d6 அதுக்கு அப்புறம் அடுத்த நகர் பட வெட்டுங்க. இல்ல, உறுதிப்படுத்திக்கோங்க முதல்ல. d6 king f5 queen to g3 g6 விளையாடிடுங்க. ஆஷிஷ் அப்படியே புதியல சேரு. rook to h2 rook to h b2 ல இருக்கு rook. இல்ல வேணாம், வேற. rook to h2 எந்த யானை? h8 rh 8 rh8 விளையாடுங்க. r8 h2 root to h8 அடுத்த நகர் root to h8 அவங்க நைட் வெட்டணும். கிடையாது, அதான் அடுத்த நகரும் சேர்த்து சொல்றேன். queen to d8 விளையாடுங்க. q to h4 q to c2 அவரும் கட்டணும். வேணாம். q to b2 bishop to a6 யானை வெட்டினா அவங்க நம்ம அரசை வெட்டிடுவாங்க, அதனால அது சரியில்லை.
பிஷப் டு a6 விளையாடுங்க சிறப்பு அதான் அவங்க யானை விளையாடுங்க சிறப்பு root to d8 root to d8 சிறப்பு அதான் root to a1 root to e3 அப்புறம் root to c3 root to a3 king to d1 pawn to h2 pawn to h2 சரி இது வரைக்கும் நிதின் சொன்னது சரிதான் rook to a8 அரசரை நகர்த்துனாங்கன்னா அரசரை நகர்த்துனாங்கன்னா சிப்பாயை நகர்த்திக்கலாம் ஒருவேளை யானையை வச்சு தடுத்தாங்கன்னா முதல் நகர்வு யானையை வச்சு தடுத்தாங்கன்னா யோசிங்க அடுத்த நகர்வு rook to a1 சரிதான் விளையாடலாம் pawn to h2 விளையாடுங்க bishop to h3 sir bishop to h3 விளையாடுங்க சிறப்பு பானை வெட்டினோம் விளையாடுங்க சிறப்பு கையெடுக்குள்ள போட்ட பாடத்த கவனி அண்ணாந்து விட்டு Master, pawn to e5. விளையாடுங்க சிறப்பு No more tap. அது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ்ல வந்தாதான் இங்க அது ஒரு பிஷப் டிராப் அவ்வளவுதான் Bishop h3. Bishop h3 king Bishop h3 விளையாடுங்க சிறப்பு rook கட்டணும் கிடையாது அவங்க பாண்ட விட்டுறணும் இல்ல அதுவும் கிடையாது Queen to f3 knight to c6 queen to pattern 3 சரி checkmate within 2 moves வரப்போகுது queen to g2 வெட்டணும் queen வச்சு bishop to f8 விளையாடுங்க f5 queen to g6 இல்ல வேணாம் queen to c4 queen to h4 சரி விளையாடுங்க மந்திரி அடிக்கணும் எதை வச்சு queen வச்சு queen to c5 knight to f6 knight to f6 master knight to f6 அடுத்த நகர்வு checkmate checkmate இல்லப்பா ஒரு நகர்வு இருக்கு சரி முதல் நகர்வான knight to f6 knight to pattern 6 சரிதான் ஆடிடுங்க இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க queen f7 queen f7
Bishop to e4. அடுத்த நகர்வு இனிமே அடுத்த நகர்வு சேர்த்து சொல்லணும். Into h8 அண்ணா நைட் e4 ஆட்டம். பிஷப் e4 நைட் e4 ஆட்டானா? No, Bishop to e4 னா அவங்க knight to e4 rook to e4 ஆடிடலாம். நமக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு knight rook h6 rook h6 pawn gh6 rook h6. அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? நான் ஒரு நகர்வு சொல்றேன், நான் ஒரு ஆய்வோட முடிவு சொல்றேன், நீங்க எல்லாரும் அதை கலந்து ஆலோசிங்க, அது சரியா இருக்குமா அப்படின்னு பாருங்க, பேசிட்டு ஒரு நகர்வை உறுதிப்படுத்துங்க. நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆனா நான் ஒரு ஆய்வு முடிவை சொல்லிட்டு போறேன். நைட் டு e6 ஆடுறோம். அவங்க குதிரைக்கும் அவங்க யானைக்கும் ஒரு தாக்குதல் வருது. யானையை நகர்த்தினா குதிரையை மொத்தமா எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க குதிரையை வச்சு நம்ம குதிரையை எடுத்தாங்க அப்படின்னா நம்ம மந்திரியை வச்சு அவங்க குதிரையை எடுத்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்ப நைட் டு e6 ne6 பிஷப் e6 ஆடும்போது ஆடாதீங்க, விளையாடாதீங்க. ne6 பிஷப் e6 ஆடும்போது அவங்க குதிரைக்கு ஒரு தாக்குதல் வருது. அவங்க குதிரையை நகர்த்தினதுக்கு பிறகு வேணா நாம பிஷப் டு f5 விளையாடிட்டு அவங்க சிப்பாயை வச்சு தடுத்தாங்கன்னா ரூக் h6 ஆடிக்கலாம். சிப்பாயை வச்சு தடுக்காம அரசரை பின்னாடி கொண்டு போனாங்கன்னா பிஷப் e4 ஆடலாம். ஆனா இதனால நமக்கு ஒரே ஒரு சிப்பாய் மட்டும்தான் கிடைக்குது. இது சரியானதா இருக்குமான்ற குழப்பமும் இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஒண்ணு சிறப்பா இருக்கானோ யோசிங்க. இதை ஒரு 5 நிமிடத்துல வந்துடுறேன். நீங்க உங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு நகர்வை முடிவு பண்ணி வைங்க. வந்த உடனே திரும்ப பார்க்கலாம்.